வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மனித வாழ்வு என்பது வெறும் இன்பமயமானது மட்டுமல்ல, இன்ப துன்பம் கலந்த ஒன்றுதான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய துன்பங்கள், கவலைகளை மறைந்து இன்பமயமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை நவ கிரகங்களும் ஏதோ ஒரு வகையில் வழங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த நவ கிரகங்கள்ல சாதகமற்ற தன்மையை நாம் உன்னித்து பார்ப்பதை விட்டுவிட்டு, எந்த கிரக அமைப்பு சாதகமாக இருக்கிறதோ அதை நான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திப்பேன் என்று ஒரு நேர்மையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளையும் அணுகும்போது அவை அனைத்திலும் நிச்சயமாக காரிய வெற்றி கிடைத்து யோகம் நிறைந்தவையாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் நவ கிரகங்களுமே அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிக்க முடியாதுங்க. என்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது எதிர் திசையில் நிற்பதும் இவருக்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே நவ கிரகங்களின் அமைப்பும் சாதகமாக வரவில்லை என்றாலும் கூட, சில கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட, தற்போது எந்த கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது, நமக்கு நன்மை தர கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணித்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. பல்வேறு வகையான தடைகள், மனவருத்தம், வேதனை, அவமானம், துன்பம் போன்ற அனைத்துமே விலகி மகிழ்ச்சி பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லைங்க. அதில் ஒரு நல்ல பலனை நல்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவதுதான் இந்த குரு சுக்கிர மங்கள யோகம். பொதுவாகவே மங்களகாரகன் என்று செவ்வாய் அழைக்கப்படுகிறாருங்க. ஒருவருடைய வாழ்வில் சுப நிகழ்வுகள் எந்த விதமான தடையும் சிரமமும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் பூமிக்காரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட செவ்வாய் பொதுவாக சுக்கிரனுடன் இணையும் போது சுக்கிர மங்கள யோகமானது கிடைக்கிறாங்க. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே சுகத்தை அளித்த தரக்கூடியவராக இருப்பவர் சுக்கிரன். இப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக செவ்வாயுடன் இணையும் போது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும். அதாவது புதிய தொழில் துவங்கி கடை திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பை இந்த சுக்கிரமங்கல யோகமானது உருவாக்கி கொடுக்கிறதுங்க. சுப நிகழ்வுகளிலும் எதிர்பாராத வகையில் மகிழ்ச்சியோடு சேர்ந்த முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைந்து குருவுடன் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமாக இந்த சுக்கிரமங்கல யோகமானது கிடைக்கிறது. இதிலும் குறிப்பாக குருவுடன் இணைந்தால் குரு சுக்கிரமங்கல யோகமும், குருவின் சுப பார்வை கிடைக்க பெறுவதாலும் குரு சுக்கிரமங்கல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். மனித வாழ்வுல குரு பகவானுடைய சுப பார்வை அபரிவிதமாக கிடைக்கும் போது அவர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அண்ணல்கள், இன்னல்கள், துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி நன்மையை நல்கக்கூடிய ஒரு முக்கியமான தோஷமற்ற நவகிரகங்களிலே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் குரு. அப்படிப்பட்டவரின் சுப பார்வை செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் மீது அளவற்ற முறையில் பதிகிறதுங்க இந்த வாரத்தின் இறுதி வரைக்குமே. எனவேதான் சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானின் சுப பார்வையால் குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைந்த இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில் என எந்த பணிகளை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. தடைகள், தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது சாதகமான கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இந்த குரு சுக்கிர மங்கள யோகத்தில் 3 கிரக நிலைகளும் வலுவான முன்னேற்றத்தை கொடுப்பதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் இந்த வாரத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி குரு சுக்கிர மங்கள யோகமானது கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் கிரக அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது, மற்ற கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகிறது. குரு சுக்கிர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கிறதுங்க. மங்களகாரகனும் சுக்கிரனும் ஜென்மத்தில் இருந்தாலும் கூட அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு பகவான்
பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்குங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய முன்னேற்றத்தை உறுதி செய்வது மட்டுமல்லாது எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. எனவே பல தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது சூரியனும் புதனும் இணைந்து குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கின்றனர். அப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் நிச்சயமாக விலகுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சின்ன சின்ன அலைச்சல்கள் சிரமங்கள் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஏனென்றால் சனி மிக வலுவாக 3இல் சஞ்சரிக்கிறார். முன்னேற்றத்தை வாரி வழங்கக்கூடிய 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானம் சகாயஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய சனியின் அமைப்பு தொழில் வியாபாரம் என எந்த விதமான பணியாக இருந்தாலும் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் அதற்கான சந்தர்ப்பங்களையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராகுவால் எதிர்பாராத விபரீதமான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அதே போன்று மோட்சக்காரகரான கேது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே தொழில் ரீதியாக புதுவிதமான சிந்தனைகளும் அவற்றை செயல்படுத்தி நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகங்கள் அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே நிறைந்த நன்மை கொடுக்க போகிறார். ஏனென்றால் வாரத்தின் துவக்கத்தில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு லாபம் விரயம் ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனுடைய அமைப்பு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விநாயகர் பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள்.